இன்றைக்கி வெங்காயத்தாள் தண்டு பொரியல் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி பூ வச்ச வெங்காயத்தாளை வாங்கினா இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ கருவேப்பிலையும் போட்டுடலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தாள் துண்டை போட்டுடலாம். நல்லா வெங்காயம் வதக்கிற அளவுக்கு தான் வதக்கணும், ரொம்ப வதக்க தேவையில்லை. ஏன்னா இது வெங்காயம் போட தேவையில்லை, இன்னும் இந்த வெங்காயத்தோட காட்டே இதில் அதிகமாக இருக்கும். இப்போ 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட்டுறலாம். கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா அப்படியே அங்கங்கே அடிப்பிடிச்சிரும். பாருங்கள், இப்போ மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் போட்டு, ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 பிஞ்சு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா முட்டைன்றதால முட்டை ஒவ்வொருத்தருக்கு கேஸ் பிடிக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் பெருங்காயத்தூள் போட்டால் பிடிக்காது. பாருங்கள் இப்போ எப்படி வதங்கியிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து நாங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது, அருமையான டேஸ்ட்டுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.